இல்லை நமக்கு தனியாக ஆளுங்களே வச்சுருக்கோம். டோர் ஸ்டெப் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவோம். டோர் ஸ்டெப் இது வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான கலரு, பின்னா பிளாக் கலர் பப்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மால்டிஸ் ப்ரோ. மால்டிஸ்னு ஒரு ப்ரீடு சொல்லுவாங்க. ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கோல்டன் விஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் கேனலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இவங்க எக்ஸாட்டிக்காக இருக்க டாய் ப்ரீட்ஸ் அப்புறம் லார்ஜ் ப்ரீட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சு வீட்டிலே நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ, நம்ம பார்த்தீங்கன்னா கெனல் வந்து கோல்டன் விஸ்கி கெனல் பேர். ஓகே, நம்ம லொக்கேஷன் திருப்பூரில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட்ஸ்லேருந்து எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் எல்லாமே லார்ஜ் ப்ரீட்ஸும் வச்சுருக்கோம். இந்த பப்பி பார்த்தீங்கன்னா சவுச்சவு. இது பார்த்தீங்கன்னா 2 months ஆச்சு. உங்கள் கையில் இருக்க பப்பி பார்த்தீங்கன்னா 30 days ஆச்சு. இது வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் தான். நம்ம ஊரில் ஸ்பெசிஃபிக்காக யார்கிட்டையும் இருக்காது. ஆமாம், நானுமே கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன் சவு வெளியே. ஆமாம், அதுபோக நம்மக்கிட்ட ஹஸ்கி, சைபீரியன் ஹஸ்கி பப்பீஸ் இருக்குது, கேனிக்ரோசோ பப்பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் பண்ணுறீங்க அப்போது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி வெரைட்டிஸ். ஜெயின் ப்ரீட்ஸ், அக்ரெஷனான இருக்க ப்ரீட்ஸு, ஃபார்முக்கெல்லாம் தேவைப்படுற ப்ரீட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. டாய் ப்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா சவுச்சோ இருக்குது, சிட்ஜு இருக்குது, டாய் பூடல் வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட. இந்த பப்பீஸ் எல்லாமே நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட் பப்பீஸ். ஓகே ஓகே, நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, என்னென்னு ஆஃப்லைனில் வந்தாலும் எடுத்துக்கலாமா இல்லை ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் தாமா, அது மட்டும் சொல்லிடுங்க. இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து திருப்பூரில் தான் இருக்குது. நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணுறவங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பரு. வர முடியாதவங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பப்பி சேஃப் அண்ட் செக்யூராக ரிசீவ் ஆயிரும். எப்படி பஸ்லைங்களா இல்லை எதில்? இல்லை, நமக்கு தனியாக ஆளுங்களே வச்சுருக்கோம். டோர் ஸ்டெப் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவோம். டோர் ஸ்டெப்பே பண்ணிடுறீங்க? எந்த லொக்கேஷன் சொன்னீங்கனாலும் டோர் ஸ்டெப் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவோம். ஆல் ஓவர் இந்தியா டேரெக்டாக வந்து டோர் ஸ்டெப் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவாங்க பப்பி. சரி ப்ரோ, இப்போ நம்ம பார்க்குற இவங்க வந்து என்ன ப்ரீடு, இவங்க என்ன? இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அவ வந்து அமெரிக்கன் டைப்பு, இது வந்து ஃபுல் இங்கிலீஷ் டைப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே பேப்பர்ஸ் இருக்குது, மைக்ரோசிப் இருக்குது. ஃபாதர் மதர் இவங்க தான். ரெட்ரீவரோட நான் போகிற ரெட்ரீவர் பப்பீஸோட ஃபாதர் மதர் இவங்க தான். ஓகே, பப்பீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசி மைக்ரோசிப்போடையே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து கேசியே அவங்க பப்பீஸுக்குமே நீங்கள் வேணும்னா எடுத்து கொடுத்துருவோம். பப்பீஸ்க்கு வேணால் சர்டிஃபிகேட்டு மைக்ரோசிப்போட கொடுத்துருவோம். ஓகே, நான் 2 பேத்துக்குமே ஃபாதர் மதருக்கு கேசியோட தான் வச்சுருக்காங்க. அப்போ இவங்களோட பப்பீஸ் தான் உங்கள்ட்ட அவைலபிள்? இவங்களோட பப்பீஸ் ரெட்ரீவர் எப்போ இருந்தாலும் நம்மக்கிட்ட அவைலபிள். நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கே வந்தால் எடுத்துக்கலாம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா சைபீரியன் ஹஸ்கி கிளாரா. இவளுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. கேசியோட நீங்கள் கேசியோட தான் இருக்குது. இது நான் ரைஸ் பண்ணிட்டு இருக்க பப்பி. பப்பியிலேருந்து எடுத்து நீங்களே? பப்பியிலேருந்து எடுத்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 years ஆச்சு இவளுக்கு. ஓகே, இப்போ இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே லைனேஜில் இருக்காத ஒரே பிளட் லைனில் வர பப்பீஸ் எடுத்து ப்ரீட் பண்ணால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது ப்ரோ. அது இன்லைன் ப்ரீடிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வந்து ஃபாதர் வேறு லைன்ஸில் இருக்கும், மதர் வேறு லைன்ஸில் இருக்கணும். ஸோ நாங்கள் நான் ப்ராப்பரான லைனேஜ் பார்த்து ப்ரீட் பண்ணுவோம். அந்த பிளட் லைன் வந்து அப்போதான் பேப்பர்ஸே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒரே பிளட் லைன் இருந்தால் பேப்பர்ஸே அப்ளை பண்ண முடியும். பேப்பர் இப்போ நீங்கள் பப்பீஸ்க்கு வந்து நீங்களே பேப்பர் எடுத்து கேட்குறவங்களுக்கு பேப்பர் நாங்கள் லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா நாங்கள் கேசியோட அப்ளை பண்ணோன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேருந்து பப்பியோட சர்டிஃபிகேட்டு, மைக்ரோசிப் எல்லாமே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 90 daysல உங்களுக்கு பேப்பர் கையில் வந்துடும். அது ஒரு புக்காட்டை நீங்கள் போட்டு அப்படியே புக்காட்டை போட்டு நாங்கள் பப்பி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கொரியர் மாதிரி வச்சு விட்ருவோம் நான் உங்களுக்கு. ஓகே, இந்த வெரைட்டி எப்படி ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா மெயின்டெனன்ஸ்லாம்? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவிலே ப்ரீட் ஆனவங்க தான். ஸோ நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கெல்லாம் நல்லாவே செட் ஆவாங்க. எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்னன்னா நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறது தான். பட் ஆனால் நல்லாவே செட் ஆகும். தான் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, மித்தெல்லாம் இந்த ஏசி போட்டால் தான் அஸ்கி இருக்கும். இப்போ ஏசி வேணுங்கிறது மேண்டேட்ரி இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி டேரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது. டேரக்ட் சன்லைட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம். இவங்களுக்குன்னு ஷெட்டரை வச்சிருக்கணும், இல்லை போர்ட்டிகோவில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபேனாவது இருக்கணும் இவங்களுக்கு. அதான் இப்போ இவங்களுக்குலாம் கொஞ்சம் லார்ஜ் ப்ரீடிங்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோட்டு. இது ஸ்டாண்டர்டுங்களா? ஸ்டாண்டர்ட் கோட், லார்ஜ் கோட் வரும். உள்ளி கோட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் நல்லா மேசிவாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசி மேண்டேட்ரியாக இருக்கும். உள்ளி கோட்னாலே ஏசி. நம்ம உள்ளி கோட் ஏன்னா நம்ம டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் அடாப்டாக இருக்க டைம் ஆகும். ஓகே, சைஸ் வைஸ் நல்லா பெருசாகவும் இருப்பாங்க அவங்க. ஓகே ப்ரோ, இப்போ உங்கள்கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்களுக்கு எதுவும் சப்போர்ட் மாதிரி அந்த மாதிரி எதுவும்? சப்போர்ட் கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே 24/7 கஸ்டமர் கேர் மாதிரி எப்போ கூப்பிட்டிங்கனாலும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். என்னென்ன ஃபுட்டு டயட் வேணும், ஃபுட் சார்ட்டு, எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே, நீங்கள் அதாவது பிறந்ததுலேருந்து அந்த நீங்கள் பிறந்ததுலேருந்து ஸ்டேஜ் வைஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்.
சரி ப்ரோ, அடுத்து இவங்க என்ன ப்ரீடு? ப்ரோ இவங்க வெரைட்டி பாத்தீங்கன்னா டாய் பூடில் சொல்லுவாங்க ப்ரோ. பூடில்ஸ்லயே 3 வெரைட்டிஸ் இருக்கு. மினியேச்சர் இருக்கு, டாய் பூடில் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டாய் பூடில் பிரீடு வேரியன்ட். இவங்க ஆப்ரிகாட் கலரு. இது வந்து பிரவுன் கலர் வந்து ஆப்ரிகாட்னு சொல்லுவாங்க இந்த கலரு. பாத்தீங்கன்னா 6 months ஆச்சு இவளுக்கு. 6 months ஆனா நல்ல சின்ன சைஸ்ல தான் இருக்கு. அவ்வளவுதான் ப்ரோ இருப்பாங்க, இதுக்கு மேல வளர மாட்டாங்க. ரொம்பவே காம்பாக்ட் தான். ஈஸியா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, இந்த மாதிரி கிட்ஸ் கூட மட்டும் விளையாடணும்னு நினைக்கிறவங்க, இங்க வேணாலும் டிராவல் கம்பெனினா இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். ரொம்பவே ஒபீடியன்ட்டா இருக்கும், ஈஸியா ட்ரெயின் பண்ணிக்கலாம் இவங்களை. அதான் இந்த பைட்டிங் இஷ்யூ, அந்த பைட் பண்றது எதுவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஃபேமிலியோட அட்டாச்மெண்டா இருக்கும். ஃபிளாட்ல இருக்கவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணி, ஃபிளாட்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே அட்வைசபிள். டாக்ஸ் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். சவுண்டும் பெருசா விடாது, உங்களுக்கு ரொம்ப ஒபீடியன்ட்டாவும் இருக்கும். பெருசா அடல்ட்டா வாங்குவீங்களா இல்ல நீங்க குட்டி? இல்ல ப்ரோ, நம்ம வாங்கி ரைஸ் பண்ணி ப்ரீட் பண்ணி குடுக்கறது தான் பப்பீஸ். பப்பியா வாங்கி நீங்க ப்ரீட் பண்ணி அடல்ட் வரைக்கும் வச்சு நான் ப்ரீட் பண்ணி தான் சேல் பண்றேன். முக்காவாசி எல்லாமே நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட் தான். டாய் பூடல் தான் புதுசா வாங்கியிருக்கேன். சிட்ஜூ, ரெட்ரீவர், ஹஸ்கிலாம் ஒரு 7-8 இயர்ஸா ப்ரீட் பண்ணிருக்கோம். மேகி வா, மேகி வா, வா இங்க வா. ஏய் டான், டான். இவங்க எல்லாருமே சிட்ஜூ தான் ப்ரோ. நீங்க பாத்துட்டு இருக்க சிட்ஜூலயே இது வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான கலரு. பிளாக் கலர் பப்பி. இந்த கலர் அதிகமா நானே பார்த்தேன். லிவர் அண்ட் டேன் வேணா பாத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப டிமாண்டான பப்பி ப்ரோ. இது வந்து ஃபீமேல் பப்பி. இது நம்ம கிணல்ல இப்பதான் வந்திருக்கு. நம்ம மேட் பண்ணப்ப நம்ம பப்பியில இருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு பிளாக் கலரு. உங்க ஓன் லிட்டர்மெண்ட்ல பேப்பர்ஸோட இருக்கா. பேப்பர்ஸ் அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கோம். பிளாக் கலர் ஃபீமேல் பப்பி நாங்க ரைஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். நீங்க ரைஸ் பண்ணி உங்களோட பிரீடிங் நம்மளோட வீட்லயே வச்சுக்கலாம்னு வச்சிருக்கோம். நல்லா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே செமையா இருக்கும். பப்பீஸ் ஃபீடிங் பாத்தீங்கன்னா 40 days வரைக்கும் மதர் ஃபீடிங்ல தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே எல்லா பப்பீஸ்க்குமே ராயல் கேனன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ராயல் கேனன்ல மதர் அண்ட் பப் இருக்கும், மினி ஸ்டார்ட்னு சொல்லி அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். மத்தபடி மத்த பிராண்ட்ஸ் எதுவும் மத்த பிராண்ட்ஸ் கொடுத்தா நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல ப்ரோ. அதனால நம்ம ராயல்ஸ் ஆர்சி கொடுத்தா ரொம்ப பப்பியோட growth எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் அதான் ப்ரிஃபர் பண்றது. அப்போ ஒரு 45-50 daysல நீங்க அப்படியே கொடுத்துருவீங்க. 40 days 42 daysக்கு மேல பப்பீஸ் நாங்க கொடுத்துருவோம். இப்போ வேக்சினேஷன்லாம் எப்படி? வேக்சினேஷன் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பப்பி டிபி வந்து நாங்க போட்டு கொடுத்துருவோம். அது எத்தனை டேஸ்ல ப்ரோ போடணும் பப்பி டிபி? 35 daysலயே நாங்க போடுவோம். நாங்க டிவார்மிங்கும் பப்பி டிபி வேக்சினும் பண்ணி கொடுத்துருவோம். 35 daysல போட்டு உங்களுக்கு கார்டோட, வேக்சின் கார்டோட உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லா பப்பீஸ்க்குமே நாம கம்பல்சரி போட்டு